சென்னையில் காலை 7 மணி முதல் இயக்குனர் அமீரின் வீடு மற்றும் அலுவலகத்தில் சோதனை நடைபெற்றது. இது தொடர்பான தகவல்களை சேத்துப்பட்டில் உள்ள நமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், தற்போது அமலாக்கத்துறையினர் ஏற்கனவே அமீரிடம் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தினார்கள். இந்த நிலையில இந்த சோதனை நடைபெறுகிறது. எந்த அடிப்படையில், என்னென்ன காரணத்திற்காக, விவரங்களை பதிவு செய்யலாம். காலை முதல் இயக்குனர் அமீருடைய வீடு மற்றும் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வர்றாங்க. குறிப்பாக டி நகரில் இருக்கக்கூடிய ராஜம் தெருவில் அமீருடைய அலுவலகம் இருக்கிறது. அங்கு காலை 7 மணிக்கு சென்ற 6க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் முதற்கட்டமாக சோதனை நடத்தினார்கள். அதன் பின்பு சேத்துப்பட்டில் உள்ள அமீருடைய உறவினருடைய வீடு என்று தகவல் சொல்லப்படுகிறது. இங்கு காலை 8 மணிக்கு வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது சோதனை நடத்தி வர்றாங்க. ஏறக்குறைய அரை மணி நேரம் வீட்டுடைய கதவு திறக்கப்படவில்லை. காத்திருந்து தொடர்ந்து அதன் பின்பு கதவு திறந்த பின்பு தற்பொழுது சோதனையை அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்தி வர்றாங்க. மத்திய தொழில் பாதுகாப்பு படையுடைய பாதுகாப்போடு இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சோதனையுடைய பின்னணி என்ற பார்க்கும்போது ஏற்கனவே ஜாஃபர் சாதிக்கோடு அமீருக்கு தொடர்பு இருப்பதாக ஏற்கனவே தகவல் வெளியாகியது. மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இது குறித்து அமீரிடம் விசாரணை நடத்துவதற்காக ஏற்கனவே சம்மன் அனுப்பி ஏறக்குறைய 11 மணி நேரம் விசாரணை நடத்தினார்கள். அமீரும் ஜாஃபர் சாதிக்கும் இணைந்து ஒரு ஹோட்டல் நடத்தி வருவதாக தகவல் எல்லாம் சொல்லப்பட்டது. அதே போல அவர் தயாரிக்கக்கூடிய படத்தை ஜாஃபர் சாதிக் தான் அமீரோடு இயக்கக்கூடிய படத்தை தயாரிப்பதாக எல்லாம் தகவல் சொல்லப்பட்ட நிலையில் இந்த சட்டவிரோத பட பரிமாற்றத்தில் அமீருக்கும் ஜாஃபர் சாதிக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வர்றாங்க. ஏற்கனவே டி நகர் ராஜம் தெருவில் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்தில் காலை 6 பேர் கொண்ட அதிகாரிகள் சோதனை நடத்தினாங்க. அங்கிருந்து கிடைக்கப்பட்ட ஆவணங்கள் மற்றும் தகவலின் அடிப்படையில் தான் சேத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த வீட்டில் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இங்கு பலமுறை அமீர் சென்றிருப்பதாக இங்கு இருக்கவர்கள் தெரிவிக்கிறார்கள். இது அமீருடைய உறவினருடைய வீடு என்று தகவல் சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையுடைய பாதுகாப்போடு இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடத்திய விசாரணை அளிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையிலும் அமீருக்கும் ஜாஃபர் சாதிக்கும் உள்ள தொடர்புகள் குறித்தும் இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையிலும் இந்த சோதனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்தி வர்றாங்க. பாலா, கோகுல், தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இதே போன்று ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய இடங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனையிட்டு வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். இப்போ சாந்தோம்ல ஜாஃபர் சாதிக்கு தொடர்புடைய இடங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தற்போதைய நிலவரம் என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம். 2000 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் முக்கிய குற்றம் சாட்டப்பட்ட நபராக பார்க்கக்கூடிய ஜாபர் சாதிக்கினுடைய இல்லத்தில் தற்போது அமலாக்கத்துறையினரும் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே மத்திய போதை தடுப்பு பொருள் அதிகாரிகள் இந்த சோதனை நடத்தியிருந்த நிலையில் தற்போது அமலாக்கத்துறையினர் இந்த சோதனை நடத்தியிருக்கிறாங்க. இந்த காலையில் தனியார் வாகனத்தில் வந்த 3 அதிகாரிகள் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையை சேர்ந்த 2 காவலர்கள் பாதுகாப்புடன் அந்த 3 அதிகாரிகளும் வந்திருக்கிறார்கள். காலை 7 மணிக்கு சரியாக வந்த அதிகாரிகள் தற்போது வரை இந்த சோதனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வீட்டின் வெளியே 3 மாடிகள் கொண்ட இந்த வீட்டின் வெளியே அந்த சிஆர்பிஎஃப் காவலர்கள் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது 3 மாடிகளிலும் 3 அதிகாரிகள் இந்த சோதனையை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் இந்த வீட்டில் சோதனை நடத்தியிருந்த நிலையில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளில் பண பரிவர்த்தனைகள் சட்டவிரோதமாக நடந்திருக்கிறது. எங்கிருந்து இந்த பணம் எல்லாம் வரவழைக்கப்பட்டது, எங்கெங்கே அந்த பணம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக விவரங்களை பெறுவதற்காக அமலாக்கத்துறையினர் இந்த வழக்கு பதிவு செய்து தற்போது இந்த சோதனையை தொடங்கியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஜாபர் சாதிக் தான் இந்த வழக்கில் முக்கியம் குற்றம் சாட்டப்பட்ட நபராக பார்க்கப்பட்ட நிலையில் அவரது தொடர்புடைய 20க்கும் மேற்பட்ட இடங்களில் சென்னையில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. அவரது திரைத்துறை நண்பர்கள் மற்றும் தொழில் ரீதியாக அவரது நண்பர்கள் போன்றவரிடம் இந்த சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அவர் பயன்படுத்தி வந்த 3 செல்போன் மற்றும் அதன் மூலமாக அவர் யார் யாரிடம் பேசியிருக்கிறார், நீண்ட நேரம் யார் யாரிடம் பேசியிருக்கிறார் என்ற ஆய்வெல்லாம் ஏற்கனவே எடுக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த வீட்டில் அமலாக்கத்துறையினர் தற்போது சோதனையை தொடங்கி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவரது வங்கி பரிவர்த்தனை சாந்தோமில் இருக்கக்கூடிய அவரது வங்கி கணக்கு, அது மட்டும் இல்லாமல் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு வங்கி கணக்கு விவரங்களையும் தற்போது அதிகாரிகள் பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஜாஃபர் சாதிக் மற்றும் இயக்குனர் அமீர் தொடர்புடைய வீடு அலுவலகங்களில் நடக்கக்கூடிய அமலாக்கத்துறை சோதனை தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன் மற்றும் கோகுல்.